Enterprise by Nizam Ezekiel. Nizam Ezekiel ஃபேமஸான இந்தியன் போயட், ஆக்டர், பிளேரைட் அண்ட் எடிட்டரும் கூட 1983 சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போயட்ரி ஜான்ரா ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு பங்காற்றின முக்கியமான ரைட்டர்ஸில் நிசிம் எசேக்கியலும் ஒருத்தர். இவருடைய மோஸ்ட் ஆஃப் தி பாயிம்ஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ண பாயிம்ஸாக தான் இருக்கும். சில ஃபேமஸான பாயிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ், ஐலாண்ட், ஃபிலாசபி, இது மூணு இவருடைய ஃபேமஸான பாயிம்ஸாக சொல்லலாம். இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க என்டர்பிரைஸ் இந்த போயம் வந்து ஒரு அலிகரிக்கல் போயம். 1960 இவருடைய கலெக்ஷனான தி அன்ஃபினிஷ்டு மேன் அப்படிங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆன ஒரு போயம் தான் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற இந்த போயம். ஓகேவா, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். Poem lines டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. It started as a pilgrimage, exalting minds and making all the burdens light. அதாவது ஒரு பயணம் ஆரம்பிக்குது. அந்த பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி, ஒரு புனித பயணம் மாதிரி நல்லா புனிதமாக ஆரம்பிக்குது. ஒரு புனித பயணம் எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள அப்படியே கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம், ரொம்ப டிவோட்டடாக அந்த ஜேர்னியில் நம்ம இருப்போம் இல்லையா. அதே மாதிரி ஒரு புனித பயணம் மாதிரி அந்த ஜேர்னி ஆரம்பிக்குது. எக்ஸால்ட்டிங் மைண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் ஆல் த பர்டன்ஸ் லைட். எல்லாருக்குமே நிறைய கவலைகள் பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பயணத்துடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து லைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த பயணத்துடைய ஆரம்பத்தில். ஓகேவா. தி செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸ்ப்ளோர்ட் பட் டிட் நாட் டெஸ்ட் த கால், தி சன் பீட் டவுன் டு மேட்ச் அவர் ரேஜ். செகண்ட் ஸ்டேஜில் பிரச்சனைகள் வருது, நிறைய விஷயங்களை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, பிரச்சனைலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. பட் டிட் நாட் டெஸ்ட் த கால். பட் இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்கிற பீப்புள் வந்து அந்த ஒரு குரூப்பாக போகிறாங்க இல்லையா ஒரு பயணம், அந்த பயணம் போகிற பீப்புளுக்கு வந்து பெருசாக அவங்கள அசைக்க முடியலை. பிரச்சனைகள் வருது, கண்டுபிடிக்கிறாங்க, இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாங்கி நிற்கிறாங்க. மொதல் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை, நல்லா மென்மையாக இருந்தாங்க எல்லோரும். ரெண்டாவது ஸ்டேஜில் பிரச்சனைகள் வருது, அதை தாங்க முடியுது. த சன் பீட் டவுன் டு மேட்ச் அவரேஜ். நிறைய பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகளும் இருக்குது, அதை ஏற்றுக்கிற மைண்டும் உங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்குது செகண்ட் ஸ்டேஜ். தென் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, வி ஸ்டூட் இட் வெரி வெல், ஐ தாட், அப்சர்வ்ட் அண்ட் புட் டவுன் காப்பியஸ் நோட்ஸ் ஆன் திங்ஸ் த பெசன்ட் சோல்ட் அண்ட் பாட், த வே ஆஃப் சர்பன்ட்ஸ் அண்ட் ஆஃப் கோட்ஸ், 3 cities வேர் அ சேஜ் ஹேட் டாட். நாங்கள் அதையும் தாண்டி நின்னோம், அதாவது நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே வந்துச்சு, பட் நாங்கள் அதையும் தாண்டி நின்னோம். ஐ தாட் இதில் ஸ்பீக்கர், மேபி த போயட். ஐ தாட், அப்சர்வ்ட் அண்ட் புட் டவுன் காப்பியஸ் நோட்ஸ். நடக்கிற எல்லா விஷயத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு வராரு ஸ்பீக்கர். என்னென்ன யார் என்னென்ன பண்ணுறாங்க, தென் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் தாண்டி வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்பீக்கர் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஆன் திங்ஸ் த பெசன்ட்ஸ் சோல்ட் அண்ட் பாட். போகிற வழியில் இருக்கிற மக்கள், விவசாயிகள் எதெல்லாம் விற்று வாங்குறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறாரு. த வே ஆஃப் சர்பன்ட்ஸ் அண்ட் ஆஃப் கோட்ஸ். தென் நிறைய கிரியேச்சர்ஸையும் மீட் பண்ணுறாங்க. இதை இன்னொரு விதமாக எப்படி எடுத்துக்கலாம்னா, சர்பன்ட் மாதிரி இருக்கிற பீப்புள்ஸையும் கோட் மாதிரி அப்பாவியாக இருக்கிற பீப்புள்ஸையும் நான் வர வழியில் பார்த்துட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. 3 cities where a sage had taught. தென் ஒரு 3 சிட்டிஸ் தாண்டாங்க. அதில் ஒரு சிட்டியில் வந்து ஒரு சேஜ், ஒரு முனிவர் வந்து பாடம் கற்பிச்சிட்ருக்காரு. இப்படி பல விஷயங்களை தாண்டி வராங்க. இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு வர்றாரு ஸ்பீக்கர். தென் த தேர்ட் ஸ்டான்ஸா, பட் when the differences arose on how to cross a desert patch. அப்போது இவங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ நாள் ஒத்துமை தான் இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகளை வந்து ஈக்குவலாக அவங்க சமாளிச்சுட்டே வந்துட்டு தான் இருக்காங்க ஒரு 3 ஸ்டேஜாக. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. ஆன் ஹவு டு கிராஸ் அ டெசர்ட் பேட்ச். ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு மணத்திட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எப்படி தாண்டலாம், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தர் ஐடியா இன்னொருத்தருக்கு பிடிக்கல, கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ளே வருது. வி லாஸ்ட் அ ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டைலிஷ் ப்ரோஸ் வாஸ் குவைட் த பெஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் அவர் பேட்ச். நாங்கள் வந்து இந்த கருத்து வேறுபாடுனால ஒருத்தர் எங்களோட பிரிஞ்சு போயிட்டார். அவர் வந்து ரொம்ப சூப்பராக எழுதுகிற, அவர் ரைட்டிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும், பட் அவரை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீக்கர் சொல்கிறாரு. A shadow falls on us and grows. Darkness, ஒரு பிரச்சனை. டார்க்னஸ்னாலே துன்பம், பிரச்சனை, சேட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் மேலே ஒரு நிழலிட ஆரம்பிச்சிது, கருப்பு நிழல் விழுது. ஸோ எங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், ப்ராப்ளம்ஸ், ட்ரபிள்ஸ் வந்து கூட போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் ஸ்டான்ஸாகவும் முடிக்கிறாரு. தென் இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா, another phase was reached when we were twice attacked and lost our way. இப்போ அடுத்த கட்டத்தில் வந்து 2 முறை இந்த குரூப் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, தாக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்க வழியை விட்டு விலகிடுறாங்க. இவங்க போக வேண்டிய இடத்துக்கு, அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க, அந்த வழியை விட்டு விலகி வேறு வழிக்கு வந்துடுறாங்க, வழியை தொலைச்சிடுறாங்க. எ செக்ஷன் கிளைம்ட் இட்ஸ் லிபர்ட்டி டு லீவ் த குரூப். ஐ ட்ரை டு ப்ரே, அவர் லீடர் செட் ஹீ ஸ்மெல் த sea. அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்படியே பிரிஞ்சுக்கிட்டுறாங்க. எப்பா நாங்கள் வரலப்பா, வழி தவறியாச்சு, இனிமேல் நாங்கள் எதுக்கு, நாங்கள் கிளம்பிடுறோம், தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் பீப்புள் கிளம்பிடுறாங்க, எஸ்கேப் ஆகிடுறாங்க. டு லீவ் த குரூப் ஐ ட்ரை டு ப்ரே. இந்த குரூப் ஓட்டில் விலகிறதுக்கு இதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு, இந்த அட்டாக்கையும் வழி தவறினதையும் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த குரூப் ஓட்டு போயிடுறாங்க. அப்போ இவர் வந்து நான் ப்ரே பண்ண நினச்சேன், ப்ரே பண்ணணும்னு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் லீடர் செட் ஹீ ஸ்மெல் த sea.
அப்படின்னா இப்போ நீங்களே சொல்லுங்களேன், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம், கடல் வந்துட்டுனா அதான் நம்மளால் நடந்து போக முடியாது, அப்போ பாதை முடியுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பாதை மாதிரி வந்துட்டோம், போக வேண்டிய இடத்துக்கு வரல, தப்பான இடத்துக்கு வந்து முட்டுக்கு வந்துட்டோம், எல்லாமே முடிய போகுது, நம்ம தப்பான இடத்துக்கு வந்து போய் சேர வேண்டிய இடத்த தாண்டி வேறு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப்புடைய லீடர் சொல்கிறதா இந்த 4th ஸ்டான்ஸில் கொடுத்துருக்காரு. தென் 5th ஸ்டான்ஸா, we noticed nothing as we went. நாங்கள் போகிற வழியில் எதையுமே கவனிக்கல. அதாவது இதுக்கு முன்னாடி 2nd 3rd ஃபேஸ்லாம் இருக்கும்போது வந்து இவர் வந்து போகிற வழியில் எல்லாத்தையுமே பார்த்து நோட்ஸ் எடுத்ததாக சொன்னார். பட் இப்போ எதையுமே பார்க்குற மனநிலையில் அந்த குரூப்பில் இருக்கிற பீப்புள் யாருமே இல்லை. எ ஸ்ட்ராகலிங் க்ரௌட் ஆஃப் லிட்டில் ஹோப். அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்படியே ஆரவாரத்தோட ஒரு உற்சாகத்தோட யாருமே நடந்து போகலை. பிகினிங்கில் வந்து அப்படி நடந்து போனாங்க. பட் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து கூட்டத்தில் தாக்குதல் நடந்து பிரிஞ்சு போய் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுமே பொறுமையாக ஆமமாக நடக்கிறாங்க. அதுவுமே ஒரு பெரிய நம்பிக்கை யாருக்குமே இல்லை, நம்ம இதை போய் சேருவோம், நம்ம நினச்ச டெஸ்டினி போய் அடைவோம்னு யாருக்குமே நம்பிக்கையே இல்லை. இக்னோரிங் வாட் த தண்டர் மென்ட். ஒரு இடியே பக்கத்தில் விழுந்தாலும் அது அவங்க வந்து கவனிக்கிறவர் தான் இல்லை. ஒரு பேட் ஓமன், இந்த பாதைக்கு போனப்பா இங்கே இடிலாம் விழுது, இடி மின்னல் மழையாக பெய்யுது, இந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு அப்படி எதையுமே பார்த்து அவங்க தெளிவடைஞ்சு போகிற மாதிரிலாம் இல்லை. எதையுமே அவங்க கண்டுக்கல, எங்கேயோ போகிற பாதையில் போவோம் அப்படின்னோ போயிட்டுருக்குறாங்க. டிப்ராய்ட் ஆஃப் காமன் நீட்ஸ் லைக் சோப்பு. ஈவன் சோப்பு கூட அவங்கக்கிட்ட இல்லை. இந்த மாதிரி காமனாக நமக்கு அன்றாட தேவைக்கு பயன்படுற எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் ஏதோ போன பாதையில் போயிட்டுருக்குறாங்க. சம்வேர் ப்ரோக்கன், சம் மியர்லி பென்ட். சிலருக்கு வெறுத்து போச்சு, மனசளவில் உடஞ்சி போயிட்டாங்க, உடலளையும் உடஞ்சி போயிட்டாங்க, தெம்பும் போச்சு, மனசளவில் எதுவுமே இல்லை, வெறுத்தே போச்சுலாம் இருக்கும். அப்படி சிலர் வெறுத்து போயிருக்காங்க, சிலர் வெறுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 5th ஸ்டான்ஸா முடிகிறது. தென் 6th ஸ்டான்ஸா, when finally we reached the place. கடைசியாக நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். we hardly know why we were there. பட் இருந்தாலும் இங்கே வந்து எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக ஞாபகமே இல்லை. த ட்ரிப் ஹேட் டார்க்கன்ட் எவ்ரி ஃபேஸ். இந்த வர வழியில் நடந்த விஷயங்கள், இந்த சண்டை பிரச்சனை இதெல்லாம் மூலமாக எல்லார் முகமே இருள் சூழ்ந்து காணப்படுது. அப்படியே எல்லாருக்கும் சோகம் ஆயிடுச்சு. அவர் டீட்ஸ் வேர் நைதர் கிரேட் நார் ரேர். இப்போ அவங்க முடிச்ச இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இல்லை, மட்டும் இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான யாரும் சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்யலை. ஹோம் இஸ் வேர் வி ஹாவ் டு கேதர் கிரேஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், வீட்லேயே அமைதியாக நாங்கள் இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு பயணம் வந்து நேரத்தை வீண் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த போயம் என் பண்ணுறாரு நிசிம் எசேக்கியேல். இந்த போயம் வந்து ஒரு அலிகிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த நம்ம ஜேர்னி, லைஃபுடைய ஜேர்னியை இந்த போயமாக சொல்லலாம். பார்த்தோம் அப்படின்னா பிகினிங்கில் ஒரு விஷயத்தை பற்றி பிடிப்போம், அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறோம், என்னுடைய விருப்பப்பட்ட ப்ரொஃபஷன் அப்படின்னா பிகினிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் ஜாலியாக இருப்பேன், ஒரு 1 வீக் நல்லாயிருக்கும். தென் போக போக திரும்ப செஞ்சதே செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரலாம், அப்புறம் வெறுத்து போகலாம். தென் அதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்து என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்படி ஃபீல் பண்ணி இதுக்கு நம்ம இந்த இதே வேணாமே, இந்த ப்ரொஃபஷனே வேணாம்னு சொல்லுங்கிற என்னன்னா நமக்கு வரும். பட் அப்படி நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா பிகினிங்கில் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஜேர்னியை ஆரம்பிக்கும் போதும் எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே ஜேர்னி நடக்குது, இந்த ஜேர்னி வந்து நல்ல ஒரு இடத்துல கொண்டு முடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தென் ஒரு பேஷன் இருந்துச்சு, ஜேர்னி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் இருந்துச்சு. பட் வந்து அந்த எண்டில் யாருக்குமே அது இல்லை. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ளே வந்து ஒரு வில் இருக்கணும், இது நல்லா தான் முடியும், நம்ம நல்லா தான் பண்ண போகிறோம், நல்லது தான் நடக்குங்கிற ஒரு வில் மக்கள் மனசில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஜேர்னி வந்து ஏன்டா வந்தோம் அப்படின்னு முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு வில் பவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும். அப்படி ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் த பர்டன்ஸ் லைட், அது அவங்களுக்கு மென்மையாக தெரிஞ்சுது. காரணம் அவங்க மனசு வச்சா எல்லாமே முடியும் அப்படிங்கிறத இந்த போயம் மூலமாக சொல்கிறாரு. ஸோ நம்ம லைஃப் ஜேர்னிலையுமே வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா முழு மனசோட அர்ப்பணித்து நம்ம அதில் இருக்கணும். நிறைய பிரச்சனை அதில் வரதான் செய்யும், பட் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டியும் நம்ம அர்ப்பணிப்போடு இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம். அதை விட்டுட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம் வருது, ட்ரபிள் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம ஓரங்கட்டி இது பண்ணோன்னா வெறுத்த மாதிரி ஆயிடும் நமக்கு லைஃப். இந்த ஜேர்னி எப்படி ஒரு வெயினாக முடிஞ்சதோ அதே மாதிரி நம்ம லைஃப்பும் ஆகிடுங்கிறது தான் அலிகிரிக்கில் இந்த போயம் நம்ம சொல்ல நிசிம் எசேக்கியேல். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேர்னி ஆஃப் லைஃப், வேல்யூ ஆஃப் ஃபோக்கஸ், ஐடியலிசம் வர்சஸ் ரியாலிட்டி.